சர்ஃப் ரீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாடல் ஆஃப் சர்ஃப் ரீல்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் காஸ்ட்லேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா சர்ஃப் ராட்ஸ் பற்றி. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக சர்ஃப் ரீல்ஸ் என்னென்ன ரீல்ஸ்லாம் நம்மகிட்ட ஷிமானோவில் இருக்குதுன்னு பார்த்தோம், சர்ஃப் ரீல்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ராட்ஸ் வந்து நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரேயோட சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து ஹரிஷ் ப்ரோ வந்து ஒரு புதுசாக சர்ஃப் ரீல் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் சென்னையில் இருக்க ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கல்ஸ் தான் போகிறோம் இப்போது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சர்ஃப் ராடு இருக்குது, சர்ஃப் ரீல் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். யூப்ரோவில் ராட்லாம் புதுசாக வந்திருக்குல்ல? ஆமாம், புது ராட்ஸ்லாம் வந்து சர்ஃப் ராடு வந்து புதுசாக வந்திருக்கு. அதை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாப்புக்கு வந்துவிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து எந்த ரீல் வாங்கணுன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் நேராக உள்ளே போயிட்டு ரீலை வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சர்ஃப் ராட் ரீல் என்னென்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். இப்போ நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஷிமானோட ஆக்டிவ் கேஸ்ட் ஓல்டு மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டிங்ரே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஸ்பீட் மாஸ்டர் 14,000 எடுத்துருக்கிறேன். ஸோ இதை அப்கிரேட் பண்ணியிருக்கேன் இந்த இயர். சரி, இந்த சீசனுக்கு இதை தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது நல்ல 2024 மாடல். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், இது மட்டும் இல்லாமல் சர்ஃப் ரீல் வேறு என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஷாப் ஓனர்கிட்ட கேட்டு நம்ம பார்க்கலாம். சர்ஃப் ராடு ரீல் நிறைய மாடல் வந்திருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் நம்ம ஹரிஷ் ப்ரோ வந்து புதுசாக வந்து ஸ்பீட் மாஸ்டர் நம்ம ஷாப்லேருந்து வாங்கியிருக்காங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஷாப்பில் வேறு என்னென்ன சர்ஃப் ரீல்லாம் இருக்குன்றத காட்டலான்ட்டு ஒரு ஐடியாண்ணா. அதுக்காக நீங்கள் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிட்ட சர்ஃப் ரீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாடல் ஆஃப் சர்ஃப் ரீல்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் காஸ்ட்லேருந்து பீச் மாஸ்டர்லேருந்து ஏரியலெக்ஸ்லேருந்து ஸ்பீட் மாஸ்டர் இந்த மாதிரி இத்தனை மாடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது வந்து ஆக்டிவ் காஸ்ட் வந்து தி லேட்டஸ்ட் மாடல் 2025 ஆக்டிவ் காஸ்ட் 1120 இந்த மாடலு. அதே மாதிரி லேட்டஸ்ட் ஏரியலெக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட 2025 மாடல்ஸு. அதே மாதிரி இது வந்து ஸ்பீட் மாஸ்டர், இதுவும் 2025 மாடலு. ஸ்பீட் மாஸ்டர் 14,000 இது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஹை எண்டு சர்ஃப் ரீலர். ஸோ உங்களுக்கு ஸ்லோ ஆசிலேஷன் இருக்கும் அண்ட் CA4 பாடி. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி இருந்த மாடலுக்கும் இதுக்குமே கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து CA4 பாடின்றதுனால இது கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் ட்ராக் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 kg ட்ராக் கெப்பாசிட்டி வரும். ஸோ வந்து நம்மக்கிட்ட இத்தனை மாடல்ஸ். அது இல்லாமல் பெயிட் ரன்னர் இருக்குது நம்மக்கிட்ட. பெயிட் ரன்னர் வந்து பெயிட் ஃபிஷிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரீலுமே நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாமாண்ணா? என்னென்ன மாடல்ஸ் இருக்குது நான் இண்டிவிஜுவலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி சரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025ஓட ஆக்டிவ் காஸ்ட் 1120. ஓகேண்ணா. ஸோ இதுதான் இப்போ வந்து பேசிக். ஓகே. ஷிமானோவில் சர்ஃப் ரீலில் இதுதான் பேசிக்கான. ஓகே. பார்க்குறதுக்கே ரீல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிண்ணா. ஸோ இது வந்து 20 kg ட்ராக்ஸ் ஓகே கெப்பாசிட்டி. இதில் வந்து 0.40 mm திக்னஸ் லைனில் 440 meters போடலாம். ஓகே ஓகே. 0.40 திக்னஸ்னால் 65-70 பவுண்ட் லைன் வந்து ஷிமானோவில் ஒரு 450 அந்த மாதிரி. ஒரு 50 பவுண்ட்ஸ்னால் நீங்கள் ஈஸியாக ஒரு 550-600 meters ஸ்பூல் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ரீலில். ஓகே. இது ட்ராக் கெப்பாசிட்டி வந்து 20 kg. ஓகேண்ணா. ஸோ இதுதான் இந்த ரீலோட இது. இந்த ரீலோட ரேட் என்னண்ணா இது? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,400 வரும். ஓகே ஓகேண்ணா. ஸோ இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓல்ட் மாடல் தான். பட் ஆனால் பீச் மாஸ்டர்னு சொல்லுவேன். சரிண்ணா. இந்த ரீலு. ஸோ இது வந்து 15 kg ட்ராக் தான் வரும். சரிங்கண்ணா. ஸோ இது வந்து ஒரு 9,000 சம்திங் இந்த ரீல் வரும். ஓகேண்ணா. பட் ஆனால் இது ஓல்ட் மாடல் கொஞ்சம் இதோட அட்வான்ஸ். பட் ஆனால் இது வந்து 2025 லேட்டஸ்ட். ஓகே ஓகே. இதுலேயே அதே மாதிரி ஏரியலெக்ஸ் எடுத்திங்கன்னா ஏரியலெக்ஸில் நம்மக்கிட்ட 10,000 ஒன்று இருக்குது, 14,000. 10,000 வந்து ஓல்ட் மாடல். ஆமாம், நான் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் 10,000 வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025ஓட புது மாடல் 14,000. 14,000 இது. 10,000 இப்போ கிடையாது, இப்போ வந்து 14,000 தான். ஸோ 10,000 வந்து உங்களுக்கு 15 kg ட்ராக் வரும். இந்த 14,000 வந்து 20 kg ட்ராகு. ஸோ இதில் வந்து 0.4 mm திக்னஸில் வந்து ஒரு 330 meters ஸ்பூல் பண்ணலாம். இதில் வந்து 440 meters ஸ்பூல் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் எப்படின்னா இருக்குது?
ஸோ இப்போ இந்த 14,000 வந்து பார்த்தீங்கன்னா 12,174 வருது. சரிண்ணா. 10,000 பார்த்தீங்கன்னா 10,400 வருது. ஓகே. இப்போது ரெண்டு மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாடலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மாஸ்டர். ஸ்பீட் மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலும் இருக்குது, நியூ மாடலும் இருக்குது. ஸ்பீட் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஓல்டு மாடலும் இருக்குது, நியூ மாடலும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னா? ஓகே, அதுதான். இப்போ நியூ மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து CA4 அகனே. ஸோ இது வந்து இருக்கனால ஓல்டு மாடல் வந்து 640 கிராம்ஸ் இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 590 கிராம்ஸ். வெயிட் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஓகே ஓகே. அது இல்லாமல் இது பேரல் இது அதேமாதிரி ஸ்லோ ஆசிலேஷனு. ஓகேண்ணா. நீங்கள் பழசோட இது வந்து சுற்றுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஆமாம் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்லோ ஆசிலேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து லைன் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லோட் ஆகும். ஓகே ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி நீங்கள் காசு பண்ணும்போது லைன் அவுட்ஃப்ளோ வந்து ஓகே நல்லா ஃப்ரீயாக நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்கும் காசு பண்ணும்போது. ஓகே ஓகேண்ணா. இது ட்ராக் கெப்பாசிட்டி நீங்கள் இதோட இது பார்க்கும்போது இந்த ஸ்பூல் லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து காஸ்டிங் அப்போ உங்களுக்கு ஓகேண்ணா. இப்போ இந்த ரெண்டு ரீலுக்கும் ட்ராக் கெப்பாசிட்டி அப்புறம் ப்ரைஸு அதை கொஞ்சம் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக ரெண்டு ரீலுமே ஒரே ப்ரைஸ் தான். ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து 21 மாடலு, இது வந்து 25 இப்போ லேட்டஸ்ட் லான்ச்னால ரெண்டுமே 20 kg. ஓகே. ட்ராக் கெப்பாசிட்டி தான். ஓகே ரெண்டுமே. ஓகே. ஸோ அது இல்லாமல் நம்மக்கிட்ட வெயிட் ரன்னர். இது வந்து இது ரொம்ப வருஷமாக இந்த மாடல் தான் ஷிமானோவில் வெயிட் ரன்னர்னு. ஸோ வெயிட் ரன்னர் என்னென்னா நீங்கள் வெயிட் ஃபிஷிங் பண்ணும்போது இந்த வெயிட் ரன்னர் லாக் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா சப்போஸ் ஃபிஷ் அடிச்சதுன்னா அது ஃப்ரீயாக உங்களுக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ராட் கையில் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணிங்கன்னா இந்த வெயிட் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிட்டு உங்களோட இந்த ட்ராக்கு வந்துடும். ஓகே ஓகே. மெயின் ட்ராக்கு வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் டக்குன்னு ஃபைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரீல்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வெயிட் ஃபிஷிங் போட்டு வச்சுட்டு ட்ராகை லூஸ் பண்ணி வைப்பீங்க. நம்ம மீன் பைட் ஆகிட்ட பிறகு ட்ராக் என்ன இதுக்கு வேணுமோ டைப் பண்ணி வைப்போம்ல. ஸோ இதில் வந்து 2 ட்ராக் இருக்கும். ஓகே ஓகே. இதுக்கு ஒரு ட்ராக் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு மெயின் ட்ராக் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதனால் வெயிட் ஃபிஷிங்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ராக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீல்ஸில் லூஸு. ஓகே. ஒரு டர்னில் ஃபுல் ட்ராக் டைட் ஆகிடும். ஓகே ஓகேண்ணா. ஸோ மற்ற ஸ்பூல் மாதிரி நீங்கள் 10 டர்ன் 15 டர்ன்லாம் பண்ண தேவையில்ல. இது ஃபுல் லூஸு ஃபுல் டைட்டு அவ்வளோதான். இந்த இன்ஸ்டன்ட் ட்ராக்னு இன்ஸ்டன்ட் ட்ராக் இதுதான் இந்த மாடல். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராக் வைக்கும்போது டைட் பண்ணணும். அவ்வளோதான். இது பண்ணாலே உங்களுக்கு அது 70% ட்ராக் வந்துடும். இன்னும் 2 பண்ணிங்கன்னா 100% ட்ராக் ஆகிடும். ஓகே ஓகே. அதனால் ட்ராக் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது ஈஸி. மற்ற இது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்பின்னிங் ரீல் மாதிரி இது பண்ணணும்னு இது கிடையாது. சரிண்ணா. நீங்கள் ஸ்பின்னிங் ரீல்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கொஸ்டின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வியூஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, பைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பின்னிங் ரீல் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாங்க. அதுக்கும் நம்ம சர்ஃப் ரீல் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது கொஞ்சம். சர்ஃபில் பைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்கும் இப்போ கார் ஃபிஷிங்க்கோ மற்றதுக்கோ பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம். சர்ஃபில் நீங்கள் வந்து காசு பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் போகணும். ஆமாம் கண்டிப்பாக. லாங் டிஸ்டன்ஸ் காசு பண்ணால் மட்டும் தான் நம்மளால். இது வந்து ஸ்பின்னிங் ரீல். பட் ஆனால் அது பைட் ரன்னரு. பட் ஆனால் நார்மல் ஸ்பின்னிங் ரீல் மாடலில் தான் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூலோட இது கம்மியாக இருக்கும், டெப்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே ஓகே. ஸ்பின்னிங் ரீல் மாதிரி. ஸ்பின்னிங் ரீல் இது மாதிரி. இதே சர்ஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூலோட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும், டெப்த்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா காசு பண்ணும்போது லைன் உங்களுக்கு இதோட ரொம்ப ஸ்பீடாக வெளியே போகும். அப்போ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். அதனால தான் சர்ஃப் ரீல்ஸோட ஸ்பூல்ஸ் எல்லாமே ஹைட் ஜாஸ்தியாக டெப்த்து கம்மியாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு 34 அந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் காசு பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் கூட காசு பண்ணலாம். ஓகே. ஒரு 100 கிராம்ஸ் வெயிட் போட்டு நீங்கள் காசு பண்ணும்போது. ஸோ அதனால தான் இந்த டெப்த்து கம்மி, ஸ்பூல் ஹைட் ஜாஸ்தி இருக்கும். ஸ்பின்னிங் ரீலில் இந்த மாதிரி ஆசிலேஷன் ஸ்லோவாக இருக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசிலேஷன் ஸ்பீடாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் எத்தனை கிராங்க் பண்ணுறேன் இப்போ கூட இப்போ தான் மேலே ரொம்ப ஸ்லோவாக லைன் ஸ்பூலிங் வந்து சூப்பராக இருக்கும். ஈவனாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ காசு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எல்லாமே அட்வான்டேஜ் காஸ்டிங்கில் தான் காட்டும். ஓகே ஓகேண்ணா. இது ஆகும்போது
கைஸ் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் ஸ்பீட் மாஸ்டர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹரிஷ் ப்ரோவோ வந்து இந்த மாடல் தான் எடுத்திருக்காங்க, லேட்டஸ்ட் மாடலு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரீலுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சர்ஃப் ராடு என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா சர்ஃப் ராட்ஸ் பற்றி. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக சர்ஃப் ரீல்ஸ் என்னென்ன ரீல்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஷிமானோவில் இருக்குதுன்னு பார்த்தோம். சர்ஃப் ரீல்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ராட்ஸ் வந்து நம்ம சர்ஃப் ராட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட யூப்ரோ ராட்ஸ் தான் வச்சுருக்கோம். சரி சரி. ஸோ ஷிமானோ ராட்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் இல்லை இன்னொரு 1.5 மந்த்ஸில் நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக் வந்துடும் நெக்ஸ்ட். சரி சரி. ஸோ இப்போ வந்து சர்ஃப் ராட்ஸில் யூப்ரோவில் பெனில் அபுகாஷியில் இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சரி சரி. ஸோ யூப்ரோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் மாடலு 2025 இது. ஸோ ரைனோ எக்ஸ் சர்ஃப்னு ஒரு மாடலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 to 250 கிராம்ஸ் வரைக்கும் காஸ்டிங் வெயிட்ஸ் இருக்குது. ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி ராட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த 14,000 சைஸ் ரீல்ஸுக்கும் 10,000 சைஸ் ரீல்ஸுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே. ஸோ நம்ம அந்த ரீலை வந்து நீங்கள் ஒரு 10 ஃபீட் ஸ்பின்னிங் ரீலில் போட்டால் கூட உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஓகே ஓகே. அந்த ரீல்ஸை வந்து நம்ம சர்ஃப் ராடில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ராட்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி ரீல்ஸை வந்து பேர் பண்ண முடியும். ஓகே. பேர் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பேலன்ஸ்டாக நீங்கள் காசு பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ராட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 14 ஃபீட் 15 ஃபீட் ரெண்டு சைஸில் இருக்குது. ஆமாம். ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. 5,300 5,400. ஓகே. 1 ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட் வருது. ஓகே ஓகே. இது டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா சாம்பியன் சர்ஃபர். ஸோ சாம்பியன் சர்ஃபும் இதுவும் அதே மாதிரி தான் 100 to 250 கிராம்ஸ் காஸ்டிங் வெயிட்டு. ஸோ இது வந்து 7,400 வரும். ஓகே. ஸோ இதுக்கும் என்னென்னா பிளாங்க் டிஃப்ரென்ஸு. ஓகே. கைட்ஸ் டிஃப்ரென்ஸு. சரி சரி. ஸோ அந்த அப்கிரேட்னால இது பிளாங்க் தான் மெயின் டிஃப்ரென்ஸு. இந்த பிளாங்கோட இது இன்னும் பெட்டர் பிளாங்க். ஓகே ஓகே. ஆமாம். ஸோ இது வந்து யூப்ரோவில் சர்ஃபில் இது பேசிக் மாடலு. இது அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இதுலேயும் வந்து 2 சைஸில் இருக்குது. 14 ஃபீட் 15 ஃபீட். ஓகே ஓகேண்ணா. இது ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் என்ன வருதுண்ணா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7,400 ஒரு மாடலு. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா 7,700. ஓகே ஓகேண்ணா. ஸோ 300 ருபீஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகேண்ணா. இது இல்லாமல் வேறு என்ன பிராண்டு இருக்குது? ஸோ இது இல்லாமல் ப்ராப்பராக சர்ஃப் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபுகாஷியா. ஓகேண்ணா. சானிக் ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்குது. சரி சரி. அபுகாஷியாவில். ஸோ இது வந்து இது எத்தனை ஃபீட்? 13 ஃபீட்டுங்களா இது? ஓகே ஓகேண்ணா. சோனிக் சர்ஃப்னு. ஸோ நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வந்து ப்ராப்பரான சர்ஃப் ராட்ஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த சாம்பியன் சர்ஃப் ஆகட்டும், ரைனர் சர்ஃப் ஆகட்டும், இப்போ இந்த இதெல்லாம் வந்து ப்ராப்பரான சர்ஃப் ராட்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதிலே யூப்ரோலே சைக்ளோன் 2ன்னு ஒரு மாடல் இருக்கு. அண்ட் பென் ஸ்குவாட்ரன். இது எல்லாமே ஸ்பின்னிங் ராட்ஸ் தான். ஓகேண்ணா. ஸ்பின்னிங் ராட்ஸு. பட் ஆனால் நீங்கள் வந்து சர்ஃப்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து 11 ஃபீட் இருக்குது, இதில் வந்து 11.6 ஃபீட் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. ஸோ இது வந்து 5,700 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வரும். ஓகே. யூப்ரோ வந்து 11,000 வரும். பென் ஸ்குவாட்ரன் வந்து 5,700. ஓகே ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்பின்னிங் ராட்ஸ். நீங்கள் சர்ஃப் ராடோட பிளாங்குக்கும் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ சர்ஃப் நீங்கள் ரீல் சீட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹேண்டில் வந்து லென்த்தியாக இருக்கும். நீங்கள் காஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம காஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மக்கிட்ட சர்ஃப் ராட்லாம் நம்ம காஸ் பண்ணியிருப்போம். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான டிஸ்டன்ஸ் வந்து காஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு 14 ஃபீட் 15 ஃபீட் ராடை காஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் நீங்கள் பிடிச்சா தான் உங்களால் பேலன்ஸ் பண்ணி காஸ் பண்ணணும். இப்போ இதே வந்து இது 11 ஃபீட் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த லென்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆமாம். ஸோ இதுவும் நீங்கள் சர்ஃப்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ராட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 ounce வரைக்கும் காஸ் பண்ணலாம். 5 ounceனால் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம்ஸ். ஓகே ஓகேண்ணா. அது வரைக்கும் நீங்கள் காஸ் பண்ணலாம். சைக்ளோன்லேயும் அதே மாதிரி தான். இதுவும் நல்லா ஹெவி ராட் தான். ஓகேண்ணா. ஸோ இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ராட்ஸ்லாம் என்ன சில சமயம் நீங்கள் எதாவது பெரிய பாப்பர் காஸ் பண்ணா கூட பண்ணலாம். ஒரு 50 கிராம் 60 கிராம் பாப்பர் வரைக்கும் நீங்கள் இதில் காஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி டிஃப்ரென்ஸ்.
ஸோ ப்ராப்பர் சர்ஃப் ராட்ஸு, இது வந்து ஸ்பின்னிங் ராட்ஸே, பட் ஆனால் நீங்கள் சர்ஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா ஸ்பின்னிங் ராட்ஸும் சர்ஃப்க்கு யூஸ் பண்ண முடியாது, அதாவது வெயிட்டுக்கு. ஸோ 1-2 மாடல்ஸ் வந்து அதுக்கு காஸ்டிங் வெயிட் அந்த 100 கிராம்ஸ் மேலே காஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஓ, அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து பைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதே போல் நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம ரீலையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு அந்த ரீலில் யூஸ் பண்ண முடியுமானா கஷ்டம். இதே ஸ்பின்னிங் ரீலில் ஒரு 10,000 சைஸ் ரீலோ, ஒரு 8,000 அந்த மாதிரி சைஸ் ரீல்ஸ்னால் பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகும். ஓகே. ஆமாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஷாப்பில் இருக்க ஃபுல் சர்ஃப் ரீலு, சர்ஃப் ராட் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு ஃபிஷிங் வீடியோவில் பார்க்கலாம்.